ஓம் சாந்தி. 29 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எந்த நினைவினால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிகின்றன? எந்த நினைவினால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிகின்றன? பாபா சொல்றாரு, உங்களுடைய நினைவு அசாதாரணமானது. எதை நீங்கள் இந்த கண்களினால் பார்ப்பதில்லையோ அதை நினைக்கிறீர்கள். மேலும் இந்த நினைவினால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிகின்றன. உங்களுடைய நினைவு அசாதாரணமானது. எதை நீங்கள் இந்த கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, பார்ப்பது இல்லையோ, யாரை பார்க்கறது கிடையாது, ஆத்மா பரமாத்மாவில் கண்ணுக்கு தெரியல. அப்போ எதை இந்த கண்களால் நீங்கள் பார்க்கலையோ அதை நினைக்கிறீங்க. மேலும் இந்த நினைவுனால தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிகின்றன. ரெண்டாவது கேள்வி, எது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது? எது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது? பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறார். ஆனால் வரிசை கிரமத்தில்தான் தாரணை ஆகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கேள்வி, பாபா உங்களை எப்படி மாற்றுகிறார்? நிராகாரராகிய எனக்குள் முழு மரத்தின் ஞானம் இருப்பதைப் போல, நிராகாரராகிய எனக்குள் முழு மரத்தின் ஞானம் இருப்பதைப் போல ஆத்மாக்களாகிய உங்களையும் மாற்றுகிறேன். உங்களுடைய ஆத்மாவும் நாலேஜ்ஃபுல்லாக மாறுகிறது. உங்களை எனக்கு சமமாக மாற்றுகிறேன் என்று பாபா கூறுகிறார். நாலாவது கேள்வி, நாம் எந்த ஒரு போதையில் இருக்க வேண்டும்? சதா எல்லையற்ற தந்தையிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற போதையில் இருக்க வேண்டும். சதா எல்லையற்ற தந்தையிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற போதையில் இருக்க வேண்டும். அஞ்சாவது கேள்வி, தன்னை எப்படிப்பட்ட சக்தி ஸ்தம்பம் ஆக்கிக் கொள்ள வேண்டும்? தன்னை எப்படிப்பட்ட சக்தி ஸ்தம்பம் ஆக்கிக் கொள்ள வேண்டும்? உங்களிடம் இருந்து அநேகருக்கு புது வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சக்தி கிடைக்க வேண்டும். தன்னை அப்படிப்பட்ட சக்தி ஸ்தம்பம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். உங்களிடம் இருந்து அநேகருக்கு புது வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சக்தி கிடைக்க வேண்டும். தன்னை அப்படிப்பட்ட சக்தி ஸ்தம்பம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆறாவது, யாருடைய சேவையின் கணக்கு சேமிப்பாகிறது? யாருடைய சேவையின் கணக்கு சேமிப்பாகிறது? பாபா சொல்றார், யாருடைய சேவா கேந்திரமும் சேவையும் தடையற்றதாக இருக்கிறதோ, சுபாவம் சன்ஸ்காரத்தின் மோதல்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறதோ, அவர்களுடைய சேவையின் கணக்கு தான் சேமிப்பாகிறது. யாருடைய சேவா கேந்திரமும் அதிகரிக்கிறதோ, சேவையும் தடையற்றதாக இருக்கிறதோ, சுபாவம் சன்ஸ்காரத்தின் மோதல்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறதோ, அவர்களுடைய சேவையின் கணக்கு தான் சேமிப்பாகிறது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷால் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். புத்தியினால் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, டேஷ் ஷிவ் பாபா டேஷ் ஆத்மாக்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். நிராகார ஷிவ் பாபா நிராகார ஆத்மாக்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். மூன்றாவது, நிராகாரர் பரமாத்மாவிற்கு தான் டேஷ் 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 என கூறப்படுகிறது.
நிராகார பரமாத்மாவிற்கு தான் நாலேஜ்ஃபுல், பிளிஸ்ஃபுல், பதீத பாவனர் என கூறப்படுகிறது. 4வது, நீங்கள் டேஷ், அவர்கள் டேஷ். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள், அவர்கள் உலகாய சரீரமுடைய வழிகாட்டிகள். அதாவது தேகதாரிகள் தானே கூட்டிட்டு போறாங்க. நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள், அவர்கள் உலகாய சரீரமுடைய வழிகாட்டிகள். 5வது, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எதுன்னு பாபா கேட்குறார். முதல் வகுப்பு டிக்கெட் டேஷ், 2ஆம் வகுப்பு டிக்கெட் டேஷ், 3ஆம் வகுப்பு டிக்கெட் டேஷ் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட், முதல் வகுப்பு டிக்கெட் சூரிய வம்சம், அதாவது சூரிய வம்சத்தின் ராஜ்யம். 2ஆம் வகுப்பு டிக்கெட் சந்திர வம்சத்தின் ராஜ்யம். 3ஆம் வகுப்பு டிக்கெட் பிரஜைகள் ஆகும். 6வது, விடுபட்டு இருப்பதற்கான பயிற்சி மூலம் டேஷ் ஆகக்கூடிய டேஷ் சமமானவர் ஆகுங்கள். விடுபட்டு இருப்பதற்கான பயிற்சியின் மூலம் பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமானவர் ஆகுங்கள். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.